ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகிரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அதாவது எல்லாருமே புஷ்பா 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ரீசெண்டாக அதுக்கு வந்து எப்படி புக் பண்ணலாம், எந்த தேட்டரில் புக் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த படம் பார்க்குறது தேவையா தேவையில்லையா, எந்த படமாக இருந்தாலும் பார்க்குறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்ற பற்றி தான் டிஸ்கஷனில் பார்க்க போகிறோம். ஏன் இவ்வளோ நாள் கார் ரிவ்யூ அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து திடீர்னு புது டாப்பிக்காக போகிறீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ தோணுச்சு, அதை வந்து நானும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றக்காண்டி இந்த வீடியோ. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சுபாகிரி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது ஆக்சுவலி புஷ்பா 2 இருக்கட்டும், எந்த ஒரு படமாக இருக்கட்டும், நம்ம பார்க்க போகிறோம்னா அது எதுக்குன்னா, நான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், பொழுதுபோக்குக்காண்டி. சரிங்களா, ஒரு 3 மணி நேரம் ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றக்காண்டி பார்க்க போகிறோம். அதுக்காண்டி நம்ம கொடுக்க போகிற விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒவ்வொரு தேட்டரை பொறுத்து மாறும். மினிமம் ரூ. 100 மினிமம் வந்து இப்போ வந்து 100-150 டிக்கெட்னு ஆகிப்போச்சு. பெரிய பெரிய தேட்டர் மால்லலாம் போயிட்டிங்கன்னா 500 மினிமம் ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு ஷோக்கெல்லாம் ரூ. 1000 ஆகிப்போச்சு. அந்த மாதிரிலாம் டிக்கெட் கொடுத்து பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால், நண்பர்களாக இருந்தால், தோழர்களாக இருந்தால், தோழியாக இருந்தால், உங்களுக்கான பதிவு தான் இது. ஏன்னா நானும் பார்த்துருக்கேன். நான் மட்டும் நியாயமான்னு கேட்கலாம் நீங்களேவும். அதை பார்த்ததுனால, இப்போ உணர்ந்ததுனால கொஞ்சம் இனிமே அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணுற கூலி தொழிலாளிக்கு அதாவது டெய்லி சம்பளம் வந்து ரூ. 300. சரிங்களா? அவங்க அப்படியே சம்பாரிச்சு எவ்வளோ பண்ணாலும் அவங்க வாங்குற சம்பளத்தை வாங்க முடியுமான்னா முடியாது. அவங்களும் உழைக்க தான் செய்கிறாங்க. ஓகே, அடுத்ததாக கூலி தொழிலை விட்டு ஒரு விவசாய ஃபார்மர் அவரே கூட கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்ட முடியுமா? ஒரு நெல் போட்டோ, ஒரு வெங்காயம் போட்டோ, ஒரு தக்காளி போட்டோ பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்து 3வது வந்து படித்தவங்கன்னா நான் இன்க்ளூடட் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு ஆக்சுவலி ஆஃப்டர் ஒரு கிளர்க்கில் இருந்து, ஒரு இன்ஜினியர்லேருந்து, டாக்டராக இருந்து எவ்வளோ ஒரு பொசிஷன் போன ஐஏஎஸ், இன்க்ளூடிங் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலுமே, ஐபிஎஸ்ஸாக இருந்தாலுமே, ஐஎஃப்எஸ்ஸாக இருந்தாலுமே, அவங்களுமே மாத சம்பளம் வாங்கி கோடி கணக்கில் ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஒரு ₹1,00,00,000 சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு டாக்டருக்கு வந்து மினிமம் ஒரு 5 வருஷம் ஆயிரும். ஒரு இன்ஜினியருக்கு வந்து மினிமம் அதே டபுள் ஆகும், 10 வருஷம் ஆகும். அதே விவசாயம் இருந்த அப்படியே கால்குலேஷன் ஓவராலாக கால்குலேஷன் பண்ணி பாருங்களேன், அந்த கோடி கணக்கில் சம்பாதிக்க எவ்வளோ ஆகுதுன்னு. ஆனால் ஒரு ஆஃப்டர் ஆல்ங்களே அவங்க நடிகராக இருந்தால் அவங்க உழைக்க தான் செய்கிறாங்க, அதில் நான் தப்பு சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு மட்டும், நடிகருக்கு மட்டும் ஏன் அவ்வளோ சம்பளம்? புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நடிகருக்கும் மினிமம் ₹5,00,00,000 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மினிமம்னா அவங்க அனுபவத்தை வச்சு அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாங்கலாம். இதெல்லாம் எங்கேருந்து போகுதுன்னு தெரியுங்களா? நம்ம வாங்குற டிக்கெட்லேருந்து தான் போகுது. சரி போகட்டும், அவங்க சொல்லுவாங்க நாங்கள் எங்கிட்ட என்டர்டெயின்மெண்ட் தர்றோம்ல அப்படின்ட்டு. இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வேண்டியா இவ்வளோ கொடுக்க போகிறீங்க, இவ்வளோ பணத்தை கொடுத்து அவங்களுக்கு கோடி சம்பளத்தில். இப்போ நம்ம எப்படி இதாகிறது, முன்னேறுது? யோசிங்க, உட்காந்து யோசிச்சு இந்த மாதிரி பணம் தேவை பார்க்கவே வேணான்னு சொல்லலை. எந்த படம் கருத்துள்ள படமோ அதை மட்டும் பாருங்கள். அதாவது நம்மளுக்கு பயன்படும், நம்ம மக்களுக்கு பயன்படும், அது மட்டும் பாருங்கள். நானும் பார்த்துருக்கேன். இனிமேல் அந்த மாதிரி கருத்துள்ள படம் எந்த ஒரு படம் வந்தால் மட்டும்தான் பார்க்கணுன்றதுக்காக இருந்திருக்கேன். அதாவது சூர்யாவோட படம் வந்துச்சு பார்த்தீங்களா, ஜெய் பீம் சம்திங், அந்த மாதிரியான ஒரு சில படங்கள், நிறைய படங்கள் கருத்துள்ள படங்கள், அதை மட்டும் பாருங்கள். அதுக்காக கங்குவான்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் போய் அப்போ யோசிச்சது தான் இது. கங்குவா படத்துக்கு போய், அதாவது கங்குவா படம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்லலைங்க. நான் வந்து அது மாதிரி சொல்லி ஏற்கனவே அந்த படத்துக்கு ரிவ்யூலாம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த படத்துலேருந்து நாங்கள் உணர்ந்துக்கிட்டோம், இவ்வளோ பணத்தை கொடுத்து நம்ம ஏன் பண்ணணும், நம்ம ஏன் இவ்வளோ இது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இனிமேல் நல்ல படத்தை மட்டும் போகிற மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போகிறீங்கன்னா அது வந்து உங்கள் விருப்பம், நல்ல படத்துக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம். ஆனால் என்னோட கருத்து இதுதான், வேஸ்ட் ஆஃப் மணியாக கொடுக்க வேணாம், டைமையும் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த 3 மணி நேரத்தை நம்ம வேற எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணலாம், வேற எங்கேயா பார்க்கு போகலாம், வேற எங்கேயா ஜாலியாக குழந்தைகளை கூப்பிட்டு போய் அதாவது ஃபால்ஸுக்கு போகலாம், அந்த மாதிரி போய் அங்கே போய் செலவழிக்கலாம். ஆனால் இது தேவையில்லாத செலவுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி, சுபாகிரி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய், see you another video.